நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நானும் பாக்குறேன் என்ன பண்றேன்னு. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா கூட கூட பேசிட்டு இருக்க? என்னடா? ஏய் முத்தரசு, சொன்ன கேளு முத்தரசு. என்னப்பா இது? ஏன்டா நேரம் காலம் தெரியாம தகராறு பண்ணிட்டு இருக்க? என்னம்மா சும்மா இந்த வீட்டுல யாருமே என்ன மனுஷாவே மதிக்க மாட்டாங்க. பேசாம. முத்தரசு, தயவு செஞ்சு கோவப்படாத. கோவப்படாம கொஞ்சமா அவன என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? இன்னொரு கல்யாணம் பண்ணிவீங்கன்னு கொஞ்சம் ஒரு வெக்கம் இல்லாம கேக்குறான். சித்தி, தப்பு சித்தி அவன் பேசுறது. சரிப்பா, இதோ பாரு, இந்த விஷயத்துல சித்தி இப்படி பேசுறாளேன்னு நினைச்சுக்க வேண்டாம். கார்த்திக் சிம்ரன் கல்யாணம் கூட இந்த வீட்டுல நடக்கட்டும், எனக்கு சம்மதம் தான். ஆனா அதே நேரத்துல மருதவோட நிலைமையையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. கலை இந்த நிலைமையில இருக்கும்போது அவன் என்னப்பா பண்ணுவான்? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவன் கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு ஏன்பா நினைக்கிற? அவனும் எத்தனை நாள் தான் இப்படி பொண்டாட்டி இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பான். அவன் பக்கம் நியாயம் இருக்குப்பா. இல்ல, இதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. இவன் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குன்னு நீ சொல்லு. என்ன சித்தி அவன் கூட சேர்ந்து நீயும் பேசிட்டு இருக்க? இங்க பாருப்பா, சித்ரா செத்து போயிட்டா. இவ உயிரோட இருந்தும் செத்து போன மாதிரி தான். என்ன சித்தி பேசுற? என்ன சொல்ல வர? சித்ரா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டனா? எனக்கு இன்னொரு பொண்ணாட்டி வேணும்னு கேட்டனா? இல்ல இவ்வளவு மாதிரி குதிச்சனா? சுவேதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ருத்ரா குட்டிக்கு யாரும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா கடைசியில அதுக்கு எதுக்கும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க? ஐயோ முத்தரசு, நான் உன்னை குத்தம் சொல்லல, குறை சொல்லல, குத்தி காட்டி பேசல, புரியுதா? நாங்கெல்லாம் சொன்னதாலதான் நீ ஸ்வேதாவை விரும்பின. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மருதுவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மருதோட நிலைமைய மட்டும் யோசிச்சு பார்க்க முடியாது, கலையோட நிலைமையும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு வாழ்க்கை இல்லையா? நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்லா இருக்கணும். ஸ்வேதாவும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அவ கல்யாணம் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக கார்த்திக்குக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே சொல்றேன். அது ஏன் இந்த இவனுக்கு புரிய மாட்டேங்குது? சித்தி, தப்புக்கு தோண போகக்கூடாது. யார வேணா கேளு, நான் பேசுறது நியாயம் இருக்கானு. யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்றேன், என் உசுறு இருக்கிற வரைக்கும் இவன் கலை கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். பாத்திரலாமான்னு சொன்னல, பாத்திரலாண்டா. சண்டியரா நீ சண்டை போடுவியா? டேய், நீ சொல்லுவடா, நான் செஞ்சிருவேன். பாத்தியம்மா, உன் பேச்சுக்கு இந்த வீட்டுல இருக்கிற மரியாதைய. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏய் ஏய் மருது, மருது சொன்ன கேளு.
முத்துமாமா பச்சை கிளி வீட்டுக்கு வந்தா நல்ல சகுனம்னு சொல்வாங்க. இது அழகான கிளியா தெரியுது. அதை எனக்காக புடிச்சு தரியா? ஏய், கிளியா பேசுறது? பாரா, கிளியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. இததான் பேசும் கிளின்னு சொல்லுவாங்களோ? ஏய் கிளி, பேச தெரியுமா உனக்கு? ஏன் சிரிச்சுன்னு கேட்ட? என் பொண்டாட்டி வெண்ணிலா இருக்கால, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒன்ன பிடிச்சி தரணும்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். அதை நினைச்சேன், சிரிச்சேன். புரிஞ்சுதா? என்னடா அது, பேசுறது மட்டும் இல்ல ரியாக்ஷன்லாம் வேற கொடுக்குது. ஏ கிளி, என்ன முகத்தை திருப்பிக்கிட்ட? பேசுறது பிடிக்கலையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? தமிழ் சீரியல் ரொம்ப பார்க்கும் போல இருக்கு. கெட்டு போயிருக்குது, ஓவரா பேசுது. எனக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோன்றது விஷயம் கிடையாது. என் பொண்டாட்டி உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உன்னை பிடிச்சு ஆகணும். புரியுதா? அப்படியெல்லாம் என்ன பிடிக்க முடியாது. என்கிட்டயே சொல்றியா? உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் நீ இப்ப பாரு. அதெல்லாம் பிடிக்க முடியாது. ஏய், பேச்ச பாருதுக்கு. அங்க போய் உட்காந்துட்டியா? ஏ சீரியல் கிளி, பாரு இருடி. இங்க இருக்கியா? பார நீ எங்க போனாலும் நீ ஒண்ணு விடுறதா இல்ல. வர இரு. சிக்கிடுச்சு, ஆயாலு எந்த கையில சிக்கிடுச்சு. ஸ்வேதா, ஆயால இவட கூட்டிக்கிட்டு வா. அவனுக்காக தான் நான் இவட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆயால் கருப்பண்ண சாமியா வந்து என்னை கொல்ல பார்த்தல்லோ நீ. ஞான் ஆயாலை பழி தீக்கணும். கூட்டிட்டு வா. ஞான் இவட காத்துக்கிட்டு இருக்கேன். முத்துமாமா, முத்துமாமா, என்ன? இங்க வா முத்துமாமா. கத்தாத. அந்த கிளி ஒரு தினுசா இருக்கு, அதை புடிச்சிட்டு நான் வரேன். அது என்கிட்ட வேலையை காட்டுது, நான் யாருன்னு காட்டுறேன். வா. முத்துமாமா நில்லு முத்துமாமா. ஐயோ, நீ ஏன் ஒரு இடத்துல இல்லாம ஓடிட்டே இருக்கிற? அந்த கிளி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, அதை நான் பிடிக்காம நான் வர மாட்டேன். முத்துமாமா வாயே. பறந்துருச்சு, வரேன். வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. ஏ லூசு வெண்ணிலா, மனசுல என்ன பிடி உஷா நினைப்பா? மொட்டை மொட்டை திபுன்னு ஓடுற. வயிற்றுல பாப்பாங்க இருக்கிறாங்க. இல்ல முத்துமாமா, கொஞ்சம் அவசரம். அதான். அவசரம்னா போக வேண்டியதானே? எனக்கு அவசரம் தான். எப்படியாவது அந்த கிளிய புடிச்சனால பக்கத்துல போன. ஏய், சொல்ல மறந்துடல, அந்த கிளி பேசுது. கிளி பேசுதா? பேசுதா? வா, ஓவரா பேசுது. அது அப்புறம் சொல்றேன். நான் புடிச்சிருப்பேன்ல, எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட? சும்மா ஒரு பேச்சுக்கு கிளிய புடிச்சு கூடன்னு கேட்டா கிளி பின்னாடியே ஓடி போயிடுவியா? யாராவது 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் 40 பேர் பாகட்டும். ஆளானப்பட்ட சூப்பர் ஸ்டார் எஜமான் படத்துல பட்டாம்பூச்சி பிடிக்க அது பின்னாடியே ஓடினாரு. அவருக்கு வேணா மீனா முக்கியமா இருக்கலாமா? ஆனா எனக்கு நீதான் முக்கியம். சிரிச்சியா? சொல்லிடு. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டு அதை சொல்லு. இல்ல முத்துமாமா, கலைய பாக்குறதுக்கு ஏதோ ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ சரி, வா. பெண் குட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. இல்லைங்கில் ஞான் அந்த முத்தரசை பழி தீர்த்திருக்கும். எல்லாம் போய் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும் இந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய தடை தான். முதல்ல உன்னை ஏதாவது செஞ்சா தாண்டி என் மாமாவை நான் கூட்டிட்டு போக முடியும். அதை சேர
அவரும் என்னோட பேஷண்ட் ஓ தான். அப்படியா? ஆமாமா, ரெகுலரா வருவாரு. இது வந்துட்டாரு மாப்பிள. இவர் தான் என் நண்பர் வணக்கம், மீனாட்சி வணக்கம் சார். சுந்தரம். உட்காருங்க, உட்காருங்க. இவரு பெரிய அக்குப்ரெஷர் டாக்டர், ரொம்ப திறமைசாலி. எப்பேற்பட்ட நாள்பட்ட வியாதியையும் குணப்படுத்திடுவாரு. ஓ ரொம்ப சந்தோஷம். அது கலைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த அதனால பேஷண்டோட எல்லா விவரத்தையும் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு சார். என்னைக்குமே ஒரு நோயாளிக்கு தான் குணமாயிடுவோங்கிற நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இவங்க கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. மனசு பாதி மருந்து பாதின்னு சொல்லுவாங்க. அதனால நிச்சயமா இந்த பொண்ணை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டாக்டர், கலை முழுசா குணமாறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? நான் தான் சொல்றேனே, இது அலோபதி வைத்திய முறை மாதிரி உடனே நாளைக்கே நடந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். எப்படி இந்த அக்குப்ரெஷர் முறை செயல்பட போகுதுங்கிறத நான் உங்க எல்லாருக்கும் விளக்கிடுறேன். ஓ, அதுக்கப்புறம் அந்த ஆற்றலை உட்கிரகிக்கிற சக்தி புள்ளிகள் மூலமா நீங்களே அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வாரத்துக்கு ஒரு முறை வந்தா போதும். இல்லை டாக்டர், அவ சீக்கிரமா குணமாகணும். கலை மறுபடியும் பழைய மாதிரி குடும்ப வாழ்க்கையிலாம் இருக்க முடியுமா? அது சார், உடல்ங்கிறது பஞ்சபூதங்களோட கலவைதான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பஞ்சபூதங்களோட கலவையில மாறுபாடு ஏற்படும் போதுதான் இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்படுது. இவங்களுக்கு ஏற்பட்ட விபத்து ஒரு காரணமா இருந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க உடம்புல சமநிலை கெட்டு போச்சு. அந்த சமநிலையை சரி பண்ணத்தான் உடம்புல இருக்கிற 6 சக்கரங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். அது போக 72,000 நாடிகளையும் ஆக்டிவேட் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே நாம அக்குப்ரெஷர் மருத்துவம் மூலமாவும் சில சக்தி மையங்களை தொடு சிகிச்சை மூலமாவும் குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போறோம். அதே நேரத்தில் நீங்க வழக்கமா எடுக்கிற ஆங்கில மருத்துவ முறையும் பின்பற்றலாம். அந்த மருந்துகளையும் தவறாம கொடுத்துட்டு வரலாம். சரி டாக்டர். ஆனா ஒரு விஷயம், உடனே குணமாகி எல்லா ஞாபகமும் வந்துரும்னு நினைக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி படிப்படியா குணமாகும். இல்ல டாக்டர், கலை சீக்கிரமா குணமாகணும். அவ மறுபடியும் இயல்பான வாழ்க்கைக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கை வாழணும் நடக்குமா? ஏன் சார் உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை? கண்டிப்பா அவங்களுக்கு பழையபடி நினைவு திரும்பும். சந்தோஷமா அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். குழந்தைங்க கூட பெத்துக்கலாம். இதுல எந்த தடையும் இல்லை. அந்த மாதிரி நான் இவங்களை சரி பண்ணி காட்டுறேன். நீங்க கவலையே படாதீங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன், இது வரைக்கும் நான் பரிசோதிச்சு வாக்குறுதி கொடுத்த எந்த நோயாளியையும் குணப்படுத்தாம விட்டதில்ல. கண்டிப்பா இவங்க பழைய மாதிரி ஆயிருவாங்க. கவலைப்படாம இருங்க. நன்றி டாக்டர். என்னப்பா இது? இந்த ஆளு குண்டு தூக்கி போடுறான். கலை குணமாயிடுவான்னு சொல்றான். குணமாயிட்டா எல்லா விஷயத்தையும் அவ சொல்லிடுவாளே. என்னம்மா நீ? இத்தனை வருஷத்துல எத்தனையோ புது புது டாக்டர் வந்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுமா. இந்த ஆள் மட்டும் என்ன பண்ண போறான்? அவன் சும்மா காசுக்காக ஏதோ சொல்றான்மா. இங்க பாருமா, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணன் கிட்ட சொல்லிடு, வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. நீ வேற ஏண்டா இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு. இப்போ உங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே நாளையில இருந்து எல்லா பவர் பாயிண்ட்டும் பிரஸ் பண்ணி கரெக்டா நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறோம். அவ்வளவுதான். அது இருந்தாலே போதும். அவங்க கூட நல்லா பேசிட்டு இருந்தாலே கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லதா நடக்கும். நான் வரட்டுமா? மாப்பிள்ள, அவரை அனுப்பிட்டு வந்துடுறேன். வாங்க. எப்படியாவது அவளை நீங்க குணப்படுத்தியே ஆகணும் டாக்டர்.
முத்துமாமா என்ன முத்துமாமா யோசனை? இல்ல வெண்ணிலா, கலை குணமாயிடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த மருது பேசுற பேச்சு நினைச்சாதான் ஒரு மாதிரி, அதான் புரிய மாட்டேங்குது. கலை குணமாயிடுவாள்ல? என்ன முத்துமாமா இப்படி கேக்குற? குணமாகணும், இல்லைன்னா இவன் அடக்க முடியாது. இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. டாக்டர் சொன்னாருல்ல பஞ்சபூத சக்தி உடம்புல இருக்குன்னு. அந்த மாதிரிதான் எந்த சக்தி கைவிட்டாலும் தெய்வ சக்தி கைவிடவே விடாது. நான் கலைக்காக கண்டிப்பா இருக்கிற சாமி எல்லாத்துக்கும் பூஜை, விரதம், தீ மிதிக்கிறதுன்னு இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்றேன். கண்டிப்பா கலை பழைய மாதிரி ஆயிடும் முத்துமாமா. அந்த பொன்னாச்சி அம்மா நம்மள கைவிடாது முத்துமாமா. என் தைரியமே யார் தெரியுமா? நீதான். அத்தை, ஸ்வேதா, உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு. அப்புறம் நீ நினைச்ச மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? நடந்துகிட்டே இருக்கட்ட. வெண்ணிலாவுக்காக மாமா என்ன பிடிச்சு தர போறாரு. அப்ப நான் அவரை ஏமாத்தி நம்பூதிரி கிட்ட கூட்டிட்டு போயிட போறேன். கண்டிப்பா அதை பண்ணிடு ஸ்வேதா. அப்பதான் உன் கல்யாணமும் முத்தரசன் கூட நடக்கும். கார்த்திக் சிம்ரன் கல்யாணத்தையும் நிறுத்த முடியும். ரெண்டுமே சீக்கிரம் நடக்கும் அத்தை. நீங்க கவலைப்படாம இருங்க. எப்படி ஸ்வேதா கவலைப்படாம இருக்கிறது? எவனோ ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை அழகப்பன் மாப்பிள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. அவன் என்னடானா கலைய சீக்கிரமே குணமாக்கிடுவேன் அது இதுன்னு சொல்றான். அப்படியா? இதோ பாரு, கலை மட்டும் குணம் ஆயிட்டானா நம்ம கதையெல்லாம் அதோ கதைதான். அதெல்லாம் நடக்காது அத்தை. நீங்க சீக்கிரமா மருது கல்யாணத்தை நடத்துங்க. நமக்கு அதான் முக்கியம். ஐயோ, முத்தரசன் எதுக்கு இங்க திடீர்னு வரான்னு தெரியலையே. விஷயம் தெரிஞ்சு வரானோ? இப்ப என்ன பண்றது அத்தை?